ஸோ இப்போ வந்து இந்த DIY பர்ஸ் செய்யறதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு ஒயிட் ஷீட், அதுக்கப்புறம் சிசர், க்ளூ, ஸ்கேல், அதுக்கப்புறம் பென் ஆர் பென்சில். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் ஷீட்டை வந்து நீங்கள் கட் பண்ண போறீங்க. அது எவ்வளோ மெஷர்மெண்ட் கட் பண்ணணும்னா 23.8 into 23.8 ஒரு ஸ்கொயராக கட் பண்ணும். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபர்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணும். இந்த எண்ட்லேருந்து கிராஸ் வேயாக டயகனலாக ஃபோல்ட் பண்ணும். நல்லா கொஞ்சம் இம்ப்ரெஷன் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு லைன் வரும், இங்கே ஒரு லைன் வரும், அதுக்கப்புறம் இந்த க்ராஸாக 1 லைன் வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு 3 லைன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 3 லைன்ஸ், we got 3 லைன்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் what we have to do is இந்த எண்டை கரெக்டாக இந்த சென்டர் லைனுக்கு நடுவில் வந்து ஃபோல்ட் பண்ணணும். கரெக்டாக இந்த சென்டர் லைன் போஸ்டில் கரெக்டாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். நல்லா யூ ஹாவ் டு கிவ் இம்ப்ரெஷன். ஸோ அதே மாதிரி இதே சைடில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். மேக் ஷூர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண இந்த லைன்ஸ்லாம் தெரிய மாதிரி. ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சென்டர் லைன் கிடைக்குது. உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல சென்டர் லைன் கிடைக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடு எண்டை கரெக்டாக இந்த சென்டர் லைனுக்கு அதே மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம அதே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த சைடை. ஸோ இந்த எட்ஜும் இந்த இடத்துல மீட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அதை அப்படியே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி அதே மாதிரி இதே சைடு இதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லீவ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்ட் பண்ண உடனே டோட்டலாக சேர்த்து இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு போட் மாதிரி அந்த போட் ஷேப்பில் வந்து அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ 2 பக்கம் போட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பார்ட்டை இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி வர மாதிரி ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைனில் ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த இடத்த கரெக்டாக இந்த எட்ஜு வந்து இந்த எட்ஜோட வந்து முடிக்கிச்சு இதே மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி 4 பக்கமாக பவுன்சிங்காக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளைனாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே பேக்கில் திருப்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ரெடி.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஸ்கொயர்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல கம் போட்டு இந்த ஸ்டிக் பண்ணணும். இந்த சைடு மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து ஸ்டிக் பண்ண போகணும். ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, பிகாஸ் நீங்கள் பர்ஸு சைஸில் எந்த ஒரு இதுவும். ஸோ இப்போ கம் போட்டாச்சு, நல்லா வந்து கொஞ்சம் வாட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இந்த பேப்பர் நம்ம எடுத்து கட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 50. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் நம்ம ஒரு என்ன பண்ணியிருக்கேன்னா 22.6 into 12 centimeter. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்ததில்ல, ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல மெஷர் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ அளவு கிடச்சிதுன்னா லைட்டாக ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்தையும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கம் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸ்டிக் பண்ண சொல்ல இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கிடைக்க சொல்ல இது வந்து அப்படியே விட்டுருங்க. இது வந்து நீங்கள் கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் எண்டாக வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த சைடில் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அக்யூரேட்டாக இருக்கணும். இதே சைட்லேயும் இதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரையாங்கிள் சேமா இப்போ ஃபோல்ட் பண்ணி இது எடுத்துருங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண சார் இந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும், தெரியுதா? ஸோ இது என்ன பண்ணணும்னா கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை பெண்ட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும். ஸோ பண்ண சொல்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கம் நான் எங்கெங்கே போடுறேன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஒரு வாட்டி, இந்த ட்ரையாங்கிளில் கொஞ்சம் கம். இது கம் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா டிஸ்பிளே பார்ட்னால நீங்கள் கம் சப்போஸ் நிறைய அப்ளை பண்ணிங்கன்னா அது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி வெட்டினஸ் வெட் மாதிரியே காட்டும். ஸோ அதனால் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துலலாம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பரில் கொஞ்சம் கேப் இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி வந்து பர்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ வாங்க இதை நம்ம டெக்கரேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யூனிகார்ன் பவுச் ரெடி. ஸோ இதை உள்ள எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண சொல்ல வா அழகாக இருக்குல்ல. ஸோ ஓப்பன் பண்ண சொல்ல இந்த இடத்துல வந்து நமக்கு 2 ஜிப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஒரு பாக்கெட் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஸ் தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வேர்ல்ட் ஆஃப் உமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரோஸ்லாம் எப்படி செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் பை பாய்.